வணக்கம் தமிழக மக்களுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, வன்னியரசன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டாருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வன்னியரசன்னா எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்ட்டு. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் திமுகவை நீங்கள் எதிர்த்து எதுவுமே கேட்டதில்லை. ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, அதனால எதிர்த்து எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் ஆளுநர் கிட்ட நீங்கள் அதாவது அவர் ஸ்டாலின் அரசு இருக்கும்போது அது இந்த மாதிரி சில முரண்பாடுகள் இருந்தது. இது ஃபஸ்ட்டு டே முதலமைச்சராக பதவியேற்கிறாரு விஜய் சார். அதனால் எனக்கு அவ்வளோ உங்களை விட எனக்கு பெரிய அறிவுலாம் இல்லை, வன்னியர் சன்னாக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் நாளைக்கு மோடி அரசு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்றது அப்படி தான் எல்லாருக்கும் நீங்கள் காட்டிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் ரொம்ப லொல்லு பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். வன்னியர் சன்னா ஓகேவா? அதனால் நீங்கள் எப்பவுமே அப்படி தான், எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, எனக்காவது ஸ்டாலின் அண்ணாவை நீங்கள் என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லை திருமாவண்ணை கேட்டிருக்காரா? திருமாவண்ணன் என்ன பண்ணார்? மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னார். அந்த மது ஆலைகள் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? யார்கிட்ட இருக்குது? மதுவை வச்சுட்டு இருக்கவங்க, அந்த 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 அரசில் இருக்கிறவங்க மது ஆலையை வச்சுட்டு இருக்காங்க. அவங்களையே கூப்பிட்டு நீங்கள் மாநாடு வச்சிங்க. இது 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 ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா, நாட்டில் என்ன சொல்கிறது, நீங்கள் மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு இந்த பூத்து அடிச்சிங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. திருமாவண்ணன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, வன்னியரசு அவர்கள் அந்த அண்ணன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு மனுஷன் பதவி எடுத்திருக்காரு, ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்கப்பா. ரொம்ப 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 நல்லவங்க நீங்கள். எனக்கு தெரியும், நீங்கள் நிபந்தனை அற்ற அப்படின்னு சொல்லும்போதே தெரியும், நீங்கள் எதையும் செய்ய விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னொரு விஷயம், அப்போ ஸ்டாலின் அவர் அரசில் 100 யூனிட் அதை அவங்க அதாவது 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது கரண்ட் பில் அதிகமாகும். அப்போது இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கிட்டாங்க. இப்போது முதலமைச்சர் இப்போ பதவியேற்றிருக்க முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்டு.